எழுத தெரியாமல் கிழிக்கப்பட்ட கடிதங்களும் நேசிக்க தெரியாமல் காயப்படுத்தப்பட்ட இதயங்களும் தான் பெண் அப்படின்ற இந்த கவிதை எந்த புத்தகத்தில் இருக்குன்னு யோசிக்கிறீங்க? உடைந்த கண்ணாடி துகள்கள் அப்படின்ற இந்த புத்தகம் தான். இந்த புத்தகத்தை எழுதியவர் கவிஞர் தனபால் அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. இந்த புத்தகத்தில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இப்போதுமே பெரும்பாலான பெண்கள் தன்னுடைய வாழ்வியலை, தன்னோட நினைக்கிற சிந்தனைகளை, என்ன நினைக்கிறோம் அப்படின்றத வெளில சொல்கிறது ஒரு 50% வச்சுக்கோங்க. ஒரு 50% பெண்கள் இன்னமும் அவங்க ஏதாவது நினச்சிடுவாங்களோ, இவங்க ஏதாவது நினச்சிடுவாங்களோ, இப்படி தான் வாழணும், இப்படி தான் வாழ்ந்தாகணும், இதுதான் வாழ்க்கை அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற பெண்கள் இந்த காலத்துலேயும் கண்டிப்பாக நிறைய பேர் இருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது இந்த புத்தகம் பெண்மை சார்ந்த புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். பெண்மை சார்ந்த புத்தகம் அப்படின்னா காதல் மாதிரி இருக்குமோ அப்படின்லாம் யோசிக்க வேணாம். காதலை தாண்டிய ஒரு பெண்ணுக்கு இன்பம், துன்பம், கோபம், பொறாமை, துரோகம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைந்தது தானே வாழ்க்கை. அது பெண்ணாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும். ஆனால் அவங்க சொல்லக்கூடிய நிறைய விஷயங்களை கவிதை எழுதியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதில் நம்ம சில கவிதைகளை பார்ப்போம். பெண்ணவள் அழுத்தம் திருத்தமாய் நெற்றியில் வைத்த பொட்டில் ஆண் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்கிறது இந்த சமூகம். இதை நான் அந்த ஷார்ட்ஸ் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக இது இதை நம்பிக்கைன்னு சொல்லலாம், பழக்க வழக்கம்னு சொல்லலாம். பட்டு அதனால தான் அவங்க உயிர் வாழ்கிறாங்க அப்படின்னெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்தில் நிறைய ஜாதி, மதம், இனம், மொழி, பழக்க வழக்கங்கள் இப்படி நிறையவே இருக்குது. அப்படி நிறைய இருக்கிற பட்சத்தில் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பழக்க வழக்கங்களை கடைப்பிடிக்கிறாங்க, ஒவ்வொரு சாஸ்திரம், ஒவ்வொரு சம்பிரதாயத்தை கடைப்பிடிக்கிறாங்க. அப்படின்ற பொழுது ஒவ்வொரு இடத்துலையும் ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதனால் இதனால தான் இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு யாரையுமே இன்னொருத்தவங்கள நம்ம சொல்ல முடியாது. இண்டிவிஜுவலாக அவங்கவுங்க வாழ்கிறது தான் அவங்கவுங்க வாழ்க்கை அப்படின்னே சொல்லலாம். அதன் பிறகு இன்னொரு கவிதை நம்ம பார்ப்போம். பெண்கள் முகத்திற்கு அரிதாரம் பூசிக்கொள்வது அழகை காட்டுவதற்கு அல்ல, நான் கண்ணீர் துளிகளை மறைப்பதற்கு. பெரும்பாலான பெண்கள் அப்படி இருக்கதான் செய்கிறாங்க. அரிதாரம் என்பது முகப்பூச்சி, பவுடர்லாம் சொல்லுவோம்ல, மேக்கப் திங்ஸு, அதெல்லாம். சரிங்களா? இன்னொரு கவிதை நம்ம பார்ப்போம். அவளின் புன்னகையை கண்டவுடன் எழுத ஆரம்பித்தது, எழுதி கொண்டே இருக்கிறேன், இன்னும் தீர்ந்த பாடில்லை, எழுத்துக்களும் அவள் புன்னகையும். நல்லா இருக்குல்ல? கள்ளிப்பாலுக்கு தப்பிய கருத்தம்மாக்கள் கருணை கொலை செய்யப்படுகிறார்கள் வரதட்சணை என்னும் பெயரால். நடந்துட்டு தான் இருக்கு இப்பவும் இந்த உலகத்துல. இன்னொரு கவிதை. என் முதல் உதிரத்தின் உதிர்வை ஊரை கூப்பிட்டு உற்சாகமாக கொண்டாடினார்கள், என் இரண்டாவது உதிரத்தின் உதிர்வை மூலையில் உட்கார வைத்து பார்க்கிறது இந்த உலகம். இதுல நான் ஒரு லைன் ஆட் பண்ணிக்கிறேன், தீட்டு என. சரிங்களா? நடக்கிறது தானே. பிள்ளை வயசுக்கு வந்துட்டா, ஐயோ என்ன ஒரு ஆனந்தம், என் பிள்ளை பெரிய பொண்ணாயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரே கூப்பிட்டு பெருசா விழா எடுக்கிறவங்க அதுக்கு அடுத்த மாசம் நீங்க தான் உட்காரணும், தட்டெல்லாம் கழுவி வச்சிரு, நீங்க தான் கழுவி வைக்கணும், 3 நாள் தலை குளிக்கணும், 4 நாள் தலை குளிக்கணும் அப்படின்னு ரூல்ஸ் போடுற அதே வீடு தான் மாசம் பெருசா கொண்டாடுறாங்க. இப்படிதாங்க புதுசா வர எல்லாத்தையுமே கொண்டாடுவாங்க. அதுக்கப்புறம் நீ தானே இரு அப்படின்றவாங்க. இவ்வளோதான் உலகம். சரிங்களா? அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த புத்தகத்தில் பெண்களுக்கு சப்போர்ட்டிவாக நிறைய கவிதைகள் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ரொம்ப டிமோட்டிவேட் ஆகுறீங்க, மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்மளே நினச்சி ஒருத்தவங்க கவிதை எழுதியிருக்காங்கப்பா பெண்ணினத்தை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு படிக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உடைந்த கண்ணாடி துகள்கள் அப்படின்ற இந்த புத்தகத்தை நீங்கள் தாராளமாக படிக்கலாம். 1000 பெண்ணியம் பேசும் பெண்ணியவாதிகள் இந்த உலகத்தில் இருந்தாலும், 1000 பெண்ணியம் பேசும் ஆண்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் அவங்களே தீவிரவாதிகள் தான் இந்த உலகம் சொல்லுது. பெருசா பேசுறாங்கயா, ஆனா உள்ளுக்குள்ள ஒன்றும் இல்லையா அப்படின்ற மாதிரி பேசுறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு போகணும். அவ்வளோதான் வாழ்க்கை. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, எப்பவும் போல கமெண்ட் பண்ணிடுங்க, மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.